அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போ பைப்பிங் எப்படி அடிக்கிறதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே ப்ளவுஸ் தைச்சு அதெல்லாம் கழுத்தெல்லாம் திருப்பி வச்சு ரெடியாக வச்சுருக்குது. கையும் அதே மாதிரி கையும் அடித்து எல்லாம் திருப்பி அடித்தாச்சு. இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்கோசரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. இப்போ 1.5 இன்ச்சு கிளாத்து, 1.5 இன்ச்சு எடுத்துருக்கிற மஞ்சள் கலரு சேலை மஞ்சள் கலருங்கிறதுனால மஞ்சள் கலரில் எடுத்துருக்குது பைப்பிங் கொடுக்குறக்கு. இப்போ இதை எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பைப்பிங் பீஸுக்கு எப்போவுமே கிராஸாக வெட்டி வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ ஒரு பீஸ் நேராக வச்சா அந்த கிராஸ் அதுக்கு வச்சா நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கிறத வச்சு அப்படியே திருப்பி அது எப்படி அடிக்கணும் கிராஸ் அடிக்கிறதுக்கு. கிராஸ் நிறைய பேர்த்துக்கு அடிக்கிறதுக்கு வராது. இப்படி அடித்தோம்னா நம்மளுக்கு சௌரியமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இப்போது ஒரு கிராஸ் ஒரு பீஸ் வச்சோம்னா அந்த கிராஸுக்கு நேராக இன்னொரு பீஸ் வச்சு பார்க்கணும் எப்படி வருதுன்னு. வச்சு பார்த்து அந்த பீஸ் அப்படியே திருப்பாத அதுக்கு மேலே வச்சு அடிக்கிறோம். இப்போது நேராக வரும் கிராஸு. அதே மாதிரி தான் இன்னொரு பீஸும் வைக்கலாம். அந்த கிராஸுக்கு நேராக இன்னொரு கிராஸ் பீஸ் ஆப்போசிட்டில் இப்படி வச்சோம்னா ஒரே நேராக ஸ்ட்ரைட்டாக வரும். அதை அப்படியே திருப்பி அந்த கிராஸ் மேலே இந்த கிராஸ் வச்சு அடிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதை அப்படியே திருப்பிக்கிறோம். எடுத்துட்டோம்னா மாறி போயிடும். அதை அப்படியே திருப்பணும். திருப்பி அந்த கிராஸ் மேலே இந்த கிராஸ் வைக்கிறோம். இது ஈஸியாக இருக்குது கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ இது மாதிரி அடிச்சுட்டு அந்த ஓரத்தில் அந்த பிசுறுகளை வெட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரியே ஒவ்வொரு பீஸாக வச்சு அடிப்போம். இந்த கிராஸு பீஸுகளை பார்த்து இப்போ மாற்றி வச்சிட்டிங்கன்னா சென்டரில் இப்படி கேப்பு வந்துடும். இப்போ அந்த கிராஸுக்கு நேராக இந்த கிராஸ் வைக்கணும். இப்போ எல்லா பைப்பிங் பீஸையுமே கிராஸாக வெட்டி வச்சுக்கணும். ஏதோ ஒரு இதில் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஒன்றா இந்தெல்லாம் திருப்பி வைக்கணும், இல்லாட்டி இப்படி திருப்பி வைக்கணும். இப்போ இப்படி அடிச்சுக்கலாம். அடித்த கடைசியில் ரவுண்டு தையல் போட்டுக்கிறோம். அந்த ஓரம் துளி நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி வெட்டிக்கணும். வெட்டினோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி நீட்டாக வந்துடும். இதே மாதிரியே தான் ஒவ்வொரு பீஸும் ஜாயின் பண்ணுறோம். அந்த கிராஸுக்கு நேரம் இந்த கிராஸு அப்படியே அதுக்கு மேலே தூக்கி போட்டு அவ்வளோதான். இப்போ நிறையா பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் கிராஸ் பீஸ் எப்படி அடிக்கிறதுன்னு சுத்தமாக புரியாது. இப்படி வைக்கிறாங்க. அந்த கிராஸு நேராக வச்சு அது அப்படியே எடுத்து திருப்பி போட்டோம்னா சரி, நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இது தப்பு, இப்படி வைக்கிறது தப்பு. அந்த கிராஸாக தான் வைக்கணும். அதே அந்த கிராஸ் மாறிச்சுன்னா நம்மளுக்கு அந்த சென்டரில் கேப்பு அந்த மாதிரி வி மாதிரி ஒரு ஓட்டை வந்த மாதிரி வரும். அப்போ கண்டுக்கலாம் நம்ம வச்சுருக்கிற பொசிஷன் தப்பு அப்படின்ட்டு அந்த கிராஸுக்கு அந்த கிராஸ் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நேராக வச்சு அப்படியே அடிக்கிறோம். இது எதனால் அப்படின்னா பைப்பிங் ஜாயின் பண்ணையில் கிராஸாக இருந்தால் பாருங்கள், இப்படி வச்சோம்னா அது தப்பு. இப்போ இப்படி வைக்கிறது கரெக்டு. பைப்பிங் ஜாயின் பண்ணையில் ஒரு கிராஸ் பகுதி ஜாயின் பண்ணுறோன்னா அந்த பக்கம் திருப்பி வரையில் அந்த கிராஸ் பகுதி ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி தையல் ஒழுகும். அப்போ நம்மளுக்கு அந்த புட்டுன்னு குண்டாக தூக்கிட்டு இருக்காது பைப்பிங்கு. இப்போ ஒரே மாதிரி எல்லாமே அடித்தாச்சு, ஒரே நேராக வந்துருச்சு பாருங்கள். இப்போது கிராஸ் பீஸை ஒரு பகுதி மடக்கிக்கலாம். ரெண்டாக சரி பாதியாக மடக்கிறது இல்லை. ஒரு 3/4 அளவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சு விட்டு அப்படியே மடக்கி அடிக்கிறோம். தையல் எட்ஜில் போடுறோம். எட்ஜில் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இது நம்ம சரிபாதியாக மடக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் அந்த சாதா துணி கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே ஏகமும் அந்த எட்ஜிலேயே தையல் கொண்டு வரோம். அந்த ஒரு பாயிண்ட் விடுறது எதுக்குன்னா நம்ம வச்சு அடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது நம்மளுக்கு. இது மடக்கி அடிக்கிற பீஸ் நம்மளுக்கு சுற்றி வரையில் அது கொஞ்சம் உருட்டாக வர்ற மாதிரி அதில் ரெட்டை துணி நம்மளுக்கு வந்துக்கு. அதனால் ஒரு பாதிக்கு மேலே இப்படி வச்சு மடக்கிறோம். இப்போது எல்லாம் மடக்கியாச்சு. இப்போ துணியோட நல்ல பகுதியில் நம்ம துணி வச்சு கெட்ட பகுதியில் திருப்புறோம். இப்போது அதை தளவு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸில் தளவை இப்படி மடக்கி விட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டு அப்படியே தையல் அடிச்சுட்டு வரோம். ஒரு பாயிண்ட் அளவு கொடுத்துக்கிறோம். நூல் மாற்றிக்கணும். மஞ்சள் நூல் போட்டிருந்தோம் பைப்பிங் அடிக்கிறதுக்கு. இப்போ ப்ளவுஸ் அடிக்கிறதுனால சிகப்பு நூல் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அப்படியே ஒரே மாதிரி அது சாதா விட்டது எதுக்குன்னா இதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் அளவு நம்மளுக்கு துணி வெளியே நீட்டிகிட்டு இருக்குது வரும். நம்ம அந்த சக்கா வெட்டுவோம்ல அதுக்கோசரம் இந்த கொஞ்சமாக இப்படி. இதே ரெட்டையாக இருந்தால் ரொம்ப புட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது துணி. பைப்பிங் ரொம்ப உருட்டாக வந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நம்ம விட்ற துணிக்கு மட்டும் கொஞ்சம் சாதாவாக மடக்கி வரையில் அது ரெட்டை துணி மடக்கி வந்துடும். அதுக்கோசரம் தான் கொஞ்சம் சாதா விட்டுட்டு மடக்கிறோம். பாதி அளவு மட்டும்தான் இந்த இதையும் மடக்கிறோம். ஃபுல்லாக வந்து ரெட்டையாக மடக்காத மடக்கி அடித்து இப்படி ஏகம் அடிச்சுட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த தையல் வந்து நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் துணியை அடித்து திருப்பி இருக்கிறதுனால அந்த எட்ஜிலேயே தையல் ஓட்டணும். கொஞ்சம் உள்ளே தள்ளி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா பைப்பிங் ரொம்ப உருட்டாக வந்த மாதிரி வரும். அந்த நம்ம எப்படி துணி அடித்து திருப்பி படிமான தையல் போட்டுக்கிறோமோ அந்த தளவு தையல்லையே அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு வரோம். இனி வந்து துணியை திருப்பிக்கலாம். ஜக்கா போட்டுக்கலாம். அந்த ஒத்த துணி விட்டு சிங்கிள் துணியாக விட்டுருக்குறோம்லங்க அதுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஜக்கா போட்டுக்கலாம். இனி மடக்கிக்கலாம். இனி வந்து இந்த ரெட்டையாக மடித்து அடிச்சிருக்கிறோமா இப்போ வந்து அதை மடக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். முதல்லையே நம்ம சரிபாதியாக மடிச்சிருந்தோம்னா ரொம்ப உருட்டாக வந்த மாதிரி வரும். இது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஏக அப்படியே அடிச்சுட்டே வரணும். இப்போது ப்ளவுஸ் துணிக்கும் நம்ம பைப்பிங்க்கும் சென்டரில் தான் நம்ம தையல் ஓட்டணும். பைப்பிங் துணியில் பற்றக்கூடாது, ப்ளவுஸ்லேயும் அதிகமாக தையல் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டரில் அந்த குழிவான பகுதி வரும். அந்த ஊசி ஏறுற அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் மட்டும்தான் தையல் ஓட்டிகிட்டு வரணும். பைப்பிங்கில் வந்து கலர் நூல் படக்கூடாது. மஞ்சள் கலரில் அப்படியே ஏகம் அப்படியே அடிச்சுட்டே வரும். ஒரே மாதிரி வரும். கிராஸ் பீஸு கரெக்டாக வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லாத பைப்பிங் நீட்டாக வரும். ஓரத்தில் தளவும் மடக்கி விட்டு அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கழுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரே நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. இனி கையை அடிச்சுக்கலாம். கைக்கும் துணி இருக்கிறதுனால கைக்கும் வச்சு ஓரம் அடிச்சுக்கலாம். கைக்கு அதே மாதிரி தான் நல்ல கடையில் வச்சு மறுபடியும் உள்பகுதியில் வச்சு திருப்பிக்கிறோம். நல்ல பகுதியில் வச்சு அடிக்கிறோம். அதுக்கு இப்போ கழுத்துக்கு அடித்த மாதிரியே தான் அந்த சாதா இப்படி வெளியே வர்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கிறோம். கழுத்து பகுதி வளைவாக வர்றதுனால அதுக்கெல்லாம் நாம் அந்த கிராஸ் பீஸாட்ட அறுப்பு போடுற சக்கா போட்ட மாதிரி இப்போ போடுறோம். இது கை நேராக இருக்கிறதுனால அதெல்லாம் தேவையில்லை. நாம் அடித்து அப்படியே திருப்பிக்கிற பைப்பிங்க்கு. இனி அப்படியே திருப்பிக்கலாம். மடக்கி ஏகம் ஒரு தையல் போட்டுக்கலாம். துணி உள்ளுக்குள்ளே பிசுறு நிறையா கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெட்டை தையல மேலே தையலில் ப்ளவுஸில் ஒட்டிக்கலாம். இப்படியே அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸையும். இப்போ பாருங்கள், பைப்பிங் வச்சு முடித்தாச்சு. ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. அந்த கிராஸ் பீஸு கரெக்டாக நாம் வச்சு ஜாயின் பண்ணோம்னாவே எந்த ஒரு இதுவும் வராது. நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. அது கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா
சுருங்கி சுருங்கி வந்த மாதிரி இருக்குது பைப்பிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.